வணக்கம். குரு பெயர்ச்சி. இந்த முறை வந்திருக்க குரு பெயர்ச்சி சாதாரணமான பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, குரு போய் உச்சமாகக்கூடிய இடம் கடகம் இல்லையா? தன்னுடைய வீட்டிலேயே போய் உச்சமாகிறார். அதாவது உச்சமடையக்கூடிய இடத்திலேயே உச்சமாகிறார். அ தனுசும், மீனமும் குருவின் வீடாக இருக்கிறது. அப்போ நம்ம தனுசோடைய குணநலங்களையும், மீனத்தோடைய குணநலங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? குரு எங்க போய் தங்குறாரோ, பார்க்கும் பார்வையே சிறந்த பார்வையா, குரு பார்வையா பார்க்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ உச்சமடைஞ்சு அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான். அப்போ இந்த முறை குரு மட்டும் நகரல. காலமும் நகருது, கர்மாவும் நகருது. சனி, கேது, ராகு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவை அனைத்தும் வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இயற்கை பேரிடர்களை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது. திடீர்னு ஒரு பயம் வரும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கறதுக்கு முன்னாடி இருந்தே சிலருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரதை நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிவினை இருக்கும். எதுக்கு பிரியிறாங்க? என்ன? ஏது? என்ன விஷயமா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் இருக்கிற மாரி இருக்கும். நிறைய ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய காலங்களை நம்ம பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதனை எப்படி உருவாக்கப் போகுது அப்படின்னா, ஒரு மன வலிமையை கொடுக்கும். இந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி மன வலிமை வரும்? சனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளோ டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை டெஸ்ட்டையும் தாண்டி குரு எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா, சனி சொல்லிக் குடுத்த விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னா, விழுந்தாச்சு, யாருமே தூக்கி விட வரல. நீங்க எழுந்தீங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல எழுந்திருக்க தெரியுமா? அப்படிங்கிறத சனி ஒரு பாடத்த கண்டிப்பா கற்பிச்சு குடுத்திருப்பாரு. இப்ப குரு வருவார். கை மட்டும் தான் குடுப்பார். நம்ம தான் கைய பிடிச்சு ஏறி அடுத்தது என்ன? அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? எப்படி நகர்ந்து போகணும்? அப்படிங்கிறத நம்ம தான் நம்மளுடைய புதன்கிற ஒரு கிரகத்த அந்த புதனுடைய அனுகிரகத்தையும் வாங்கி நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஏன்னா, புதன் இருக்கிற இடத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். புதன் மறைஞ்சிருக்குது. புதன் மறைஞ்சிருக்கும் பொழுது, மறைந்திருக்க புதன் என்ன வேணாலும் செய்ய முடியும். மறைந்திருக்கிற புதன் நிறைய சர்ப்ரைசஸ் குடுப்பாங்க. அப்ப மறைஞ்சிருக்க டேலண்ட்ஸ் வரும். அதாவது நிறைய பேத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. மத்தவங்களையே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில வெற்றிய காட்டப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமேல் வரக்கூடிய 12 ராசிகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த குரு பெயர்ச்சியில யாரு உங்களுக்கு முதல் ஆப்போனன்ட்டா இருந்து செயல்பட போறாங்க, யாரு தூண்ட போறாங்க, யாரு குடுக்க போறாங்க, யாரு கெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய அம்சம் இல்லையா? அப்போ சுக்கிரன் ஆசைகளை தூண்டக்கூடியவராவே இருப்பார். உங்களுக்கு பொருள் சேரும், உங்களுக்கு வீடு அமையும், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே நேரத்துல ராகு பேராசையை தூண்டக்கூடிய சூழலும் வரும். கடன் சுமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, கையில பணம் இருக்கும். கையில இருக்கிற பணத்த விட அதிகமா எப்படி செலவு பண்றது? இன்னும் பிரம்மாண்டத்தை நோக்கி போறது. சரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கலாம் அப்படின்னு போவீங்க. திடீர்னு அங்க 4 பெட்ரூம் வீடு உங்களுக்கு பிடிக்கும். ஆனா டபுள் பெட்ரூம் வீடு வாங்குற அளவுக்கு தான் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கும் பட்சத்துல, விரலுக்கேற்ற வீக்கமா இருந்துறணும். ராகு அப்படித்தான் கொடுக்கும். இன்னும் பேராசையை தூண்டும் பொழுது, சந்திரனை தூண்டும் பொழுது, சுக்கிரனை தூண்டும் பொழுது, கடன் சுமைக்குள்ள தள்ளும் பொழுது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும் ராகு. அதோட சில பேத்துக்கு தொழில் முன்னேறும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அது முக்கியமா பெண்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். ஆண்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க எப்படி பிரையாரிட்டைஸ் பண்றீங்க? அதாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கும். திடீர்னு பார்த்தா வேலையே இல்லாதவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கிற மாரி இருக்கும். ஒரு ஆள்கிட்டயே நிறைய வேலை செய்ற மாரி இருக்கும். இல்ல பல வேலைகள் செய்ற மாரி இருக்கும். இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உங்கள் உடல் எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு குடுக்கும் அந்த விஷயத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க ரொம்ப
எனர்ஜெட்டிக்காக இருக்கிறப்ப அக்செப்ட் பண்ணிடுவீங்க எல்லா வேலைகளையுமே. நான் எல்லாத்தையும் செஞ்சுடுறேன்னு சொல்லிடுவீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டோட்டலாக டயர்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். அப்போ ராகு அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். முடியாததை முடிச்சு காட்ட வைக்கக்கூடியது தான் ராகு. அப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்தாலுமே விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரிஷபம் ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்களுக்கு எப்பவுமே லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு உகந்தது. வீட்லயே நீங்க தட்சிணாமூர்த்தி வச்சு வியாழக்கிழமையில ஒரு மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்றும் பொழுது, நெய் விளக்கேற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது, உங்களுக்கு குருவானவர் ஒரு புரொடெக்ஷனாகவும், ஒரு கைடன்ஸாகவும் இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையை வழிநடத்தி போவார். நீங்க யார்ட்டயாவது ஒப்பீனியன் கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஜென்ரலாவே ரிஷப ராசிக்காரங்க வந்து யார்ட்ட வேணாலும் ஐடியாஸ் கேட்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுடைய சிச்சுவேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி இயங்கிட்டு போயிடுவீங்க. சில சமயங்கள்ல வாய்ப்புகள தவற விட்டுருவீங்க இந்த நேரத்துல. ரொம்ப சுயமாவும் யோசிக்க வேண்டாம். மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டு நீங்க செயல்படும் பொழுது, ஏன்னா சுக்கிரனுக்கு எப்பவுமே தன்னுடைய குறைய வந்து யார் சுட்டி காட்டினாலும் பிடிக்காதுன்னே ஒண்ணு இருக்கும். ஏன்னா உங்கள்ட்ட நெறைய நல்ல நல்ல குணங்கள் இருக்கு. நெறைய குட் குவாலிட்டீஸ் இருக்கு. சில சில விஷயங்கள் மாற்றக்கூடியதா இருக்கும் பொழுது, யாராவது இதை நீ மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுதான் குரு. அந்த குரு பேச்சை நீங்க கேட்கும் பொழுது, லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபடும் பொழுது, முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது, உங்களுக்கு அபரிதமான ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட எதுக்காக நான் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருந்தாலும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகவே இருக்கும். அப்ப லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது அந்த பயம் நீங்கி ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறதுனால தான். உங்க அருகாமையில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போனாலும் சரி, சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, எங்கெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறாங்களோ அங்க போய் நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிதமான ஒரு சக்தியும் பேராற்றலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு ரிஷபராசிக்கு. மிகவும் பர்சனல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்களை நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லாதாங்க போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி மாறுச்சு. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ரொம்ப சோதனையா போயிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு அப்லிஃப்ட், ஒரு அப்கிரேட் இருக்குது. அப்போ இது என்ன குரு மட்டும் தான் செய்கிறாரா அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டோடைய ஆக்டிவிட்டீஸும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி அமர்ந்துக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது கர்மா ரொம்ப ஹெவி ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அதுக்கான தண்டனைகளையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது தான் சனி செய்யக்கூடியதா இருக்கும். என்னதான் குரு பெயர்ச்சி நடந்தாலுமே குருவோடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குரு எப்பவுமே காத்திருப்பார். காத்திருந்து தான் கொடுப்பார். உடனே வாங்க அப்படின்னு கொடுத்துட மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொண்டு போகக்கூடியது. அதாவது விரிவுபடுத்தி கொண்டு செல்லக்கூடியது. நீங்க என்ன கர்மாவை சேர்த்து வைத்திருந்தீர்களோ, சனி சொல்வதை குரு கவனிப்பார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சனி அவர் வந்து நியாயவான் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் குருவை இயங்க விட மாட்டார்னே ஒன்று இருக்கு. என்னன்னா குரு காப்பாத்துவார். எப்படி காப்பாத்துவார்னா, சனியோடைய நியாய தர்மங்களை பார்த்து காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குரு கொடுக்கும் பொழுது ராகு தூண்டுவார்னு ஒன்று இருக்கு. அதோட ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? கேது. கேது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ வாழ்க்கையில, எதெல்லாம் உண்மை நிலைகள் இல்லையோ அத்தனையும் மாற்றி அமைத்து ஆன்மீகத்தை நோக்கி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொண்டு செல்லக்கூடியதாகவே இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் கேட்பாங்க, திடீர்னு என்னடா லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல, என் கூட ஒரு உறவாக இருந்தவங்க ஏன் என்னை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகங்களை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கூடயே இருந்தாங்க ஆனால் என்னை விட்டு போயிட்டாங்க. சில பேத்துக்கு வந்து மனிதர்களுடைய உண்மை முகத்தை திரை கிழித்து காட்டுற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பார்ப்போம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த காலம் வந்து வாழ்க்கையை நடத்துகிற காலம் கிடையாது. இப்படியே விதியவே மாத்துற காலமாக தான் இன்னும் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ராகுவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படிங்கிறது வெறும் மாயையை மட்டும் தூண்டக்கூடிய விஷயம் கிடையாது. ராகு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா ராகு மாயையை காட்டும். மாயை காட்டி அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு போய் கண்டுபிடி அப்படிங்கிறத தான் ராகு சொல்லும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகுவும் சில வேலைகள் பண்ணும். ஏன்னா ராகு கேதுவோடைய நட்சத்திர
பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது ஏற்கனவே. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ அது ராகு, ராகு இடத்திலேயே தான் போய் உட்கார்ந்துருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மாயைகளை பார்த்து நம்பிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த குரு பெயர்ச்சியில நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ராகு 2 விஷயத்த கொடுக்கும். இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இல்லை இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்கும். அது கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் பின் விளைவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவரே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் குருவே கெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஏன்னா குரு தானா எதையும் ஆராயாமல் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டாருங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகு இந்த மாதிரி ஆசைகளை தூண்டும் பொழுது குரு காத்திருக்கும். அவமானத்தை கொடுக்கணுமா இல்லை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு. இந்த டைம் பீரியட்லாம் ராகு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய டிப்ரெஷன்ஸ்குள்ளே போவாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே ஜென்சி கிட்ஸுன்னு இல்லை, எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போயாச்சு. இதன் மூலிமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய நோயாகவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் அதிகமாகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போது இது நல்லதையும் செய்யக்கூடியதாக இருக்குது, கெட்டதையும் செய்யக்கூடியதாக இருக்குது. எதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். வெறுமனே குரு பெயர்ச்சி வந்துருச்சு எனக்கு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜென்ரலாக குரு பெயர்ச்சி வந்தோன்னே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் பெயர்ச்சி வந்துருச்சு, இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதாக மாறிடும். நாம் செய்த கர்மங்களும், ஏன்னா சனியும் இங்கே பவர்ஃபுல்லான இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகு பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நல்ல இடத்துல இருந்தால் உயர்த்தி கூட்டிட்டு போயிடும். ராகு கெட்ட இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் தாழ்ந்து கூட்டிட்டு போயிடுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய சோதனை நம்ம பெரும்பாலும் இந்த ராகு கேதுவை விட்டுருவோம். ஆனா ராகு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்னு ஒன்று இருக்குது. இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, உனக்கு ஒரு மாயை நான் கொடுத்தேன்ல, அந்த மாயையிலிருந்து உண்மை என்னன்னு நீங்க பிரிச்சு பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ராகு வலியுறுத்தும். அப்போ அங்கத்தான் குரு காப்பாற்றுவாருன்னே ஒன்று இருக்குது. அப்போ குருவோடைய அனுகிரகம் யார் பேச்சையாவது நீங்கள் கேட்டுட்டு இருந்துடணும், யார்கிட்டையாவது ஒரு கைடன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இருந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றது. இப்போ கேதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கேதுவோடைய வேலையே என்னவா இருக்கு அப்படின்னா ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு கேது கூட்டிட்டு போகுது அப்படின்னாலே எதிலெல்லாம் நம்ம பற்றோடு இருக்கிறோமோ அத்தனை பற்றையும் பற்றற்று கொண்டு முதல் தெய்வத்தை கேள்வி கேட்க வைக்கிறதே கேது தான். எல்லா கேள்விகளையும் கேட்க வச்சு தெய்வமே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு எல்லாம் கேட்க வச்சு டோட்டல் சரணாகதிக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கேது. அப்படித்தான் இந்த முறை ஆன்மீகத்திற்கு நிறைய பேர் போவாங்க. தெய்வங்களை தேடி தேடி போவாங்க. அதாவது சிவன், முருகர், கிருஷ்ணர், இந்த 3 தெய்வங்களையும் சுத்தி சுத்தி தேடி போவாங்க. துர்க்கையை சக்திக்காக அழைச்சிக்குவாங்க அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் இந்த முறை நிறைய இருக்கக்கூடும். குருவானவர் ஆன்மீக பலத்தையும் தரக்கூடியவர். அடுத்தது சனி. சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தான் கர்மாவுடைய நீதிபதியே அவர் தான் இல்லையா? அதையும் நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா சிலருக்கு அஷ்டம சனி வந்திருக்கும், ஜென்மத்தில் சனி வந்திருக்கும், இப்படி பல வகையா சிலருக்கு இப்போ தான் சனியே விலகி போயிருந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது சனி விலகி போனாலும் தன் கர்மா கடமைகளை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கும், அதற்கான பலன்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். அதாவது சனி முதல்ல எதை உடைப்பாரு அப்படின்னா அகம்பாவத்தை உடைப்பார். அதோட நம்ம லைஃப்ல யாரெல்லாம் போலியான உறவுகளாக இருந்தாங்களோ அதையும் முதல் உடைப்பார். அப்படித்தான் நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். அதோட பொய்யான வெற்றின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு வாழ்க்கையை காட்டுவோம், பர்சனல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கும். இந்த பொய்யான விஷயங்கள்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றதும் சனியோட வேலையாகவே இருக்கும், இன்னும் இருக்கும். ஏன்னா இந்த சனி இருந்த காலத்தில், ஏன்னா இப்போ குரு வந்துட்டாரு, ஆனால் சனி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சிருந்திருப்பாங்க, குடும்பத்திலிருந்தே பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இன்னும் சில பேத்துக்கு குடும்பத்தினரே துரோகங்கள் செய்ததை கண்கூடாக சனி காட்டியிருந்திருப்பாரு. அது மிக பெரும் மன அழுத்தங்களையும் மன வேதனையும் சனி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும்
உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா, இந்த காலம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சிய நம்ம இப்படித்தான் பார்க்கணும். இத்தனை கிரகங்களை வச்சு தான் பார்க்கணும். எப்படி நம்ம உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சில உண்மையான விஷயங்கள, கசப்பான உண்மைகளை எப்படி புரிய வைக்குது? அதோட நம்மளுடைய ஆன்மாவ உணரக்கூடிய தருணமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இது பராபவ வருடம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பராபவ வருடம் அப்படிங்கிறது என்னது? டோட்டலா எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியது. திருத்தங்கள் செய்து மாற்றி அமைக்கக்கூடிய வருடத்துல நம்ம இருக்கும் பொழுது, இத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்.